அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, அதாவது மார்கழி 19, வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, அவிட்டு நட்சத்திரம். சந்திராஷ்டிரமம் பகல் 10:47 வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் கடக ராசிக்காரர்களுக்கு. இன்றைக்கி ராகுகாலம் 10 to 12, யமகண்டம் 3 to 4:30, நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போடுவது நல்லது. தவிர்க்க வேண்டியது மஞ்சள். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது இன்றைக்கி டால், அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது, சாம்பார் அல்லது பருப்பு, அதை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம இந்த ஜோதிடர் பாட நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது அவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசீகர தோற்றம் உடையவர்கள். ஒரு கலரு முக்கியமில்லை, வசீகரம், கவர்ச்சின்னு சொல்லலாமே, அந்த மாதிரி ஒரு வசீகர தோற்றம் உடையவர். மெலிந்த தேகமும் மென்மையான உடலும் உடையவர். அவர் எப்படின்னா சுகபோகத்தை சுகிப்பவர். எப்பவும் அவருக்கு நல்ல சுகபோகமாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஒழுக்கப்பட்ட பெண்களின் தொடர்பு பெற்றவர். அவர் எப்படின்னா நல்ல பெண்ணுங்க, இது பெண்ணுங்கள் இல்லை, ஒழுக்கமற்ற பெண்களோட தொடர்பு இவருக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி மங்கையரை மயக்கும் கலையில் வல்லவர். எப்பேற்பட்ட பெண்ணை கூட விழ வச்சிருவார். அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் உடையவர். அதே சமயத்தில் புலமையாளர். கவிதைகள், கதைகள் எல்லாம் நிறைய படித்தவர். நீதி நெறிக்கும் கட்டுப்பட்டவர். அந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வீக்கு தானே தவிர மற்றபடி நீதி நெறிக்கு கட்டுப்பட்டவர். ரோகிணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சதா காலமும் சதா சர்வகாலமும் சஞ்சார பிரியர். அதாவது டிராவலிங், சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அழகு உடையவர், வைராக்கியம் உடையவராகவும் இருப்பார். அதே சமயத்தில் அவருக்கு பொறுமைங்கிறது கிடையாது. எதையும் நினச்சது உடனே முடிச்சிடணுங்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவர். சுய கௌரவத்தை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி, சுய கௌரவம் மிக்கவர். அதே மாதிரி துரோக குணம் படைத்தவராகவும் இருப்பார். தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் துரோகம் செய்வதற்கும் தயாரானவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நட்சத்திரத்தை வச்சு ஒரு 25% கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு வருவோம். உங்களோட ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட விரும்பினால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க. ஜாதகத்தை வச்சு விரிவாக பார்த்து சொல்லப்படும். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இன்றைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. புதிய ஜீவன் ஒன்று உருவாகும். பொருள் வரத்து நன்றாகவே இருக்கிறது. ஸ்தல யாத்திரை செல்ல நேரிடுகிறது. பதவி உயர்வு பற்றிய செய்தி சேரும். அடுத்து ரிஷபராசி. வீண் செலவுகள், வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மனதைரியம், நம்பிக்கை மாத்திரம் குறையவில்லை. மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர் மூலம் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியும் கிடைக்கின்றது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சிகரமான சூழல், மகிழ்ச்சி, குதூகலம் நிலவுகிறது. அடுத்து மிதுன ராசி. மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் ஏற்படுகின்றன. வரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தொழில் கொஞ்சம் டல்லாக இருப்பதனால் மன அமைதி என்பது இல்லாமல் போய்விட்டது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்தையே அளிக்கும். அதன் பக்கத்தில் செல்ல வேண்டாம். அடுத்து கடகராசி. குடும்பத்தில் நிறைவு வந்த அந்த மனத்தாங்கல்ங்கிறது அகன்று விடுகிறது. இதுவரை அதாவது பீடித்திருந்த நோய், பணத்தட்டுப்பாடு மறைகிறது.
செல்வம், செல்வாக்கு, புகழ் அதிகரிக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் தெரியப்படுகிறது. கணவன் மனைவி உறவு கூட இன்பமயமாக இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு ஒன்று கிடைக்கப்பெறுது. அதில் இதுவரை தாமதம் ஏற்பட்டு வந்தது, இப்பொழுது அது வெளியே தெரிய வருகிறது, அறிவிக்கப்பட போகிறது. ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் அதிகரிக்கிறது. அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியுடனே முடிவடைகின்றன. பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்றது. மனமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கின்றது. சமூகத்தில் கௌரவம் ஏற்படுகின்றது. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும் கிட்டும். அடுத்து துளாராசி. தீ மற்றும் அதிகாரி ஆயுதங்களினால் காயம் ஏற்பட போகிறது. ஸோ சற்று எச்சரிக்கையாக இருங்கள். செலவினங்கள் அதிகம் உண்டாகின்றன. அதே மாதிரி பொறுமையுடன் இல்லாவிடில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் விரோதமே உண்டாகக்கூடும். பணம் கொடுத்தது திரும்ப வருவதில்லை. சகோதரர்கள் இருந்தும் உதவி இல்லை. அடுத்து விருச்சிகம். அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. பெரியவர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகின்றது. நோய்கள் விலகி ஆரோக்கியம் மேம்படுகிறது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. கௌரவம் அதிகரிக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் ஒருத்தருக்கு நோயினால் பிரச்சனை. ஆரம்பகால நண்பர் ஒருவருடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. தொழிலில் சற்று பிரச்சனை. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரியினால் ஓரளவு உதவி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படுகிறது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு மக்கள் பேறு உண்டாகிறது. பொருளாதார துறையில் அபிவிருத்தி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பதவி உயர்வும் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லை. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் ஒருவரின் உடல்நிலை மோசமாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்றன. அதே மாதிரி கல்வி சம்பந்தமான நல்ல முடிவு ஏற்படுகிறது. உயர்கல்விக்கு வழி தெரிகிறது. மனைவி கணவன் உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து மீனராசி. பொருள் வரவு தடைபடுகிறது. வரவேண்டிய காசு சேராமல் தாமதமாகிறது. சூதாட்டம், லாட்ரி போன்றவற்றில் ஈடுபட வேண்டாம். வர காசே வரலையா, எக்ஸ்ட்ரா காசு எங்கே வரப்போகுது, அதனால் அதை தவிர்த்து விடுங்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கண்டா ஏதோ சும்மா விஷ் பண்ணுறதோட சிரிக்கிறதோடு போயிடுறாங்க. அவங்களோட ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. வீண் அலைச்சல், வீண் கவலை, வேலைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு மாத்திரம் நன்றாகவே இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.